வணக்கம் நண்பர்களே, குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கி பாலக்கீரைக்கு தண்ணி விடுவோம். நேற்று களை எடுத்தேன், கொஞ்சோண்டு டைம் இல்லை. 6 மணி ஆகுது வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு. இன்றைக்கி சாயந்தரம் வந்து கொஞ்சம் களை எடுப்போம். அந்த சைடு களை எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், புல்லாக இருக்குது பாருங்கள். இந்த புல்லெல்லாம் எடுத்தால் தான் கீரை நல்லா வளரும். புல்லை விடக்கூடாது. பாலக்கீரை போட்டு 10-15 நாள் ஆச்சு நண்பர்களே, நல்லா வந்திருக்கு. தண்ணியை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடணும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி போட்டிருக்கிறேன். இது ஒரு தடவை வந்துச்சுன்னா 4 முறை அறுவடை பண்ணலாம் நண்பர்களே. 20 to 25 நாளுக்குள்ளே ஒரு முறை அறுவடை பண்ணலாம். 4 முறை யூஸ் பண்ணலாம் பாலக்கீரையை பொறுத்த வரைக்கும். சிறுகீரை வந்துருச்சு நண்பர்களே. இது பாருங்கள், சிறுகீரை வந்துருச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். கத்திரிக்காயும் வந்துருச்சு. கத்திரிக்காய் தெரியுது பார்த்தீங்களா? கத்திரிக்காய் போட்டிருந்தேன். இது நெடுகில் கத்திரிக்காய் வந்துருச்சு. அப்படியே இதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். சிவப்பு கீரை வந்திருக்கு பாருங்கள். சிவப்பு கீரை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? சிவப்பு கீரை இதில் அரைக்கீரை போட்டிருக்கிறேன். பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இது அரைக்கீரை போட்டிருக்கிறேன். இந்த பாத்தியில் அரைக்கீரை போட்டிருக்கிறேன். அரைக்கீரையும் வந்துருச்சு. அரைக்கீரை பாருங்கள், சிறுசாக தெரியுது பாருங்கள். தெரியுது நல்லா? அதுலேயும் அரைக்கீரை போட்டிருக்கிறேன். ரோஸ் பாருங்கள், ஒன்றே ஒன்று பூத்துருக்கு பாருங்க. வச்சு 10 நாள் ஆகுது. 2 ரோஸ் பூத்துருச்சு இதோட. இன்றைக்கி சாயந்தரம் வந்து பாதி களை எடுத்துருவோம். டைமில் நண்பர்களே, நேற்று பாதி எடுத்துக்கிட்டு இருந்தேன். குதிரை தண்ணிக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் குதிரையை மாற்றி கட்டிட்டு போய் தண்ணி வச்சுட்டு வந்தேன். வெண்டைக்காய் நல்லா வந்துருச்சுங்க. வெண்டைக்காயில் வாழையில் தண்ணி ஊற்றணும், பாத்தி இல்லை. இருந்தாலும் இந்த சைடில் அடித்து விட்டோம்னா அந்த ஈரமாக இருக்கும், ஈரங்காற்று இருக்கும், காயாமல் இருக்கும். புல் முளைக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த களையெல்லாம் எடுத்து விடணும் டைமில் நண்பர்களே. காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வர்றதுக்கு 6-7 மணி ஆயிடுது. சாயந்தரம் வர்றதுக்கு ஒரு சில நேரம் லேட் ஆகிடுது. கடந்த ஒரு வாரமாக டைம் இல்லை. கண்ணில் வேறு லைட்டாக தூசி பட்டு அடிபட்டுது. பாருங்க, அவரைக்கீரை வந்துடுச்சு. இதுதான் ஸ்ப்ரே பண்ணி விடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. முது அப்படியே ஸ்ப்ரே பண்ணி ஈரம் பதம் காத்துக்கிட்டே இருக்கணும். புதினா வச்சுருக்கிறேன். புதினாவுக்கு தண்ணி விடுவோம்.
எலுமிச்சங்கண்டு எல்லாத்துக்கும் பாத்தி கட்டின நண்பர்களே. இதெல்லாம் முதலே இருந்துச்சு, சும்மா பாத்தியை மட்டும் கட்டி விட்டுருக்குறேன். கருவேப்பிலையை பாருங்கள், நல்லா தலைன்னு வளர்ந்துருக்கு. இது காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே நம்ம செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சணும்னு வச்சுங்களேன், மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். நம்ம போய் அப்புறம் அன்றாட வாழ்க்கையை வேக வேகமாக பார்க்கலாம். மிஷின் மாதிரி ஓடுறதுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் இது தண்ணி பாய்ச்சி. இதில் மல்லி போட்டுக்கிறேன் நண்பர்களே, மல்லி வர வட்டி காட்டுறேன். இந்த பாத்தியில் மல்லி போட்டிருக்கிறேன். இதெல்லாம் கீரை வருது பாருங்க. இங்கே இது மணத்த தக்காளி கீரை, சிறுகீரை போட்டுக்கிறேன். சிறுகீரை முளைச்சி வந்துருக்கு பார்த்தீங்களா, சிறுகீரை. புல்லு தான் நண்பர்கள் எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்கு. சரி நண்பர்களே, வணக்கம். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு வீட்டு பராமரிப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த சிறு விவசாயம் நாளையும் தொடரும்.